ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான கேஜெட் இருக்குது நம்மளோட அமேசான் கேஜெட் சீரீஸில். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக கேஜெட்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் ஸ்டஃப்கூல்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒயர்லெஸ் பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் கொஞ்சம் டெக்கியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மல் பவர் பேங்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10,000 mAh பவர் பேங்க் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இதில் இருக்கக்கூடிய டைப் சி போர்ட் இருக்கட்டும், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், இது ரெண்டுலேயுமே வந்து இன்புட்டாக வந்து 18 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி இந்த பவர் பேங்க்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்பி போர்ட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் 22.5 வாட்ஸ் வந்து அவுட்புட் வரும். அதுவே நீங்கள் டைப் சி டு டைப் சி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிடி சப்போர்ட் வந்து 20 வாட்ஸ் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைலில் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் மொபைலில் மட்டும் இந்த டாப் ஏரியாவில் வச்சிங்க அப்படின்னா போதும், பவர் பேங்க் மூலியமாகவே ஒயர்லெஸில் உங்களோட ஃபோன் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இந்த பவர் பேங்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஒயர்லெஸ் பேட் வாங்குறோம் அப்படின்னாலே இன்னைக்கு 3000 ரூபா வந்து ப்ரைஸ் வந்துடுது 15 வாட் சப்போர்ட்டோட. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பேங்கோட சேர்த்து 3000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட டிவைசஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா வேணா வித்தியாசமாக டெக்கில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நானே ஃபஸ்ட் டைமாக இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணேன். அகோரா பிராண்ட்லேருந்து போர்ட்டபிள் ஓரல் இரிகேட்டர் தான் பார்க்க போகிறோம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குட்டியாக ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 நீடில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிவைஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிளுமே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஃபஸ்ட்டு வாட்டரை நிரப்பிடுவோம். சைடில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 200 ml வந்து தண்ணியை நீங்கள் நிரப்பிக்கலாம். கூடயே மவுத் வாஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் கூட இதில் ஊற்றிக்கலாம். மேலே வந்து இந்த நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 நீடிலுமே ஒரே சைஸ் தான். ஒன்று வீணாக போயிடுச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் 2 பேர் இருக்கீங்க மாறி மாறி யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே 2 நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒயர்லெஸ் அப்படின்றனால ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் தண்ணி பட்டுறது அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போகிறதுக்கு பாட்டமில் சின்ன ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி சார்ஜ் போட்டு முடிச்சோடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வாட்டர் ப்ரூஃப் ஒர்க் ஆகும். பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லாவே ஃபோர்ஸாக அடிக்கும். இதனால் யூஸ் என்ன அப்படின்னா உங்கள் பல்லு வந்து நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணாலும் கூட பல்லோட இடுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பாக்டீரியாஸ் டஸ்ட் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகி தான் இருக்கும். அதை ரெகுலராக க்ளீன் உங்களால் பண்ண முடியாது. அதுக்காக மேனுவலாக இந்த ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. இதை வச்செல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பல்லில் நிறைய கேப் கூட விழுகும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி தான் ஃபோர்ஸாக அடித்து வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி போர்ட்டபிளாக நீங்கள் வீட்லேயே வந்து டெய்லி க்ளீன் பண்ணிக்க முடியும். டீத்தையும் சரி பல்லோட இதுலையும் சரி நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும் எட்ஜஸ்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஃபோர்ஸாக அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரியுமே இருக்கும். இது நார்மல் க்ளீனிங்கை விட நல்லாவே ஒரு டீப்பான க்ளீனிங்காக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து 4 மோட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டீப் க்ளீன் பண்ணணுனாலும் பண்ண முடியும். மசாஜ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை சாஃப்டாக உங்கள் பல்லு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னும் போது சாஃப்ட் க்ளீன் கூட பண்ணலாம். ஸோ நார்மலாக 1 மந்த்தாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா இந்த பல்லெல்லாம் வந்து புதுசாக ஏதாவது கேப் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்கன்னா சைடில் வந்து கேப் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்த்தாக ப்ரெஷ்ஷு போய் க்ளீன் பண்ணாது. இது வந்து ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ இந்த ஒரு கேஜெட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு சில ரிவ்யூ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக இதை வாங்கலாம். டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ் ரெகுலராக வர்றது எல்லாத்தையுமே அதில் டெய்லியுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரெகுலர் ஆஃபர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் நம்மளோட ஸ்டூடியோவில் ஒரு சின்ன அப்கிரேட் தான் வந்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2018 வந்து எல்ஜியோட அல்ட்ரா வைட் ஆங்கிள் 29 இன்ச் மானிட்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸ்டில் இன்னும் அந்த மானிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செம ஒர்த்தாக இருக்கிற ஃபீல் இருந்தது. அகைன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாடலில் தான் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி இன்னொரு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த மானிட்டர் வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அந்த மானிட்டர் தூக்கிட்டு எல்ஜி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இதோட ப்ரைஸில் கொஞ்சம் காமெடிலாம் இருந்துச்சு, அதை நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் அப்படின்னு வரும்போது எல்ஜியில் நிறையா மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்டான மாடல் பார்த்து தான் வாங்கணும். இந்த லாஸ்ட்டாக 60G அப்படின்றத சூஸ் பண்ணி வாங்குங்க. ஓவராலாக எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஒரு குட்டி கவர் கொடுத்துருக்காங்க.
அதுக்குள்ள யூசர் மேனுவல், பவர் கொடுக்கறதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டேபிளில் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அசம்பிள் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். 2-3 இதை இப்படி எடுத்து மாட்டணும் அப்படின்னாலே ஃபைனல் அசம்பிள் வந்துடும். இந்த மானிட்டரோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள். ஸோ நார்மலாக வந்து கட்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளாக நல்ல ஒய்டு கிடைக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா HDR10 சப்போர்ட்டோட வருது. லாஸ்ட் டைம் 2018 23,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட்டில் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 75 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மானிட்டரோட ரெஸ்பான்ஸ் ரேட் வந்து 1 மில்லிசெகண்ட் இருக்கு. அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே போர்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா HDMI பின் மாதிரியே தான் வரும். ஹெட்ஃபோன் ஜாக் மாட்டுறதுக்கான 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டு ஸ்பீக்கரோட வந்தது. இந்த மாடலில் வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர் கிடையாது, செப்பரேட்டாக தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து வால் மவுண்ட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். மானிட்டரோட ஸ்டாண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நிமிந்து உட்காடுறீங்க, சாயிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிள். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. sRGB கலர் கேமெட் அப்படின்னு பார்க்கும்போது 99% வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 250 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மானிட்டர் வந்து மல்டி யூஸ்க்கு பண்ணலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு வந்து தாராளமாக இது வந்து சப்போர்ட் ஆகும், ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக ஏமாந்துருப்பேன். ஒரு சின்ன விஷயத்தில் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லணும். ஆக்சுவலாக தீபாவளி சேல் அப்பயே வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். 21,500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இப்போ செக் பண்ணலான்னு சொல்லி தீபாவளி முடிஞ்சு செக் பண்ணால் 19,700 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. ஆஃப்லைனில் ப்ரைஸ் எவ்வளோ தான் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். நான் சென்னையில் இருக்கனால ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன். 18,100 ரூபாய்க்கு வந்து இது அவைலபிள் இருந்தது. 3 இயர்ஸ் வாரண்டியோட. அங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேயே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் ஏதாவது ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃப்லைன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நம்ம சேனலில் முன்னாடிலாம் TWS இயர்பட்ஸ் அப்படின்னா நிறையா போஸ்ட் பண்ணுவோம். இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம பட்ஜெட்டு 1,800 ரூபா பட்ஜெட்டில் சப்போஸ் நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான போல்ட் ஆடியோவில் மேவரிக் அப்படின்ற ஒரு புது TWS இயர்பட்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஹைலைட்டான விஷயம் இருக்குது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நத்திங்கோட இயர்பட்ஸ் மாதிரி உள்ள என்ன இருக்குது அப்படின்றத வெளியிலேருந்தே பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா LED லைட் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் இதை டார்ச் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் போல, அவ்வளோ பெரிய லைட்டாக இருக்குது. அண்ட் பேக் சைடில் சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி போட்டு அது பக்கத்தில் இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டோட கிரிப் ரொம்பவே நல்லா இருக்கு. இயர்பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரிம் டைப்ல கொடுத்துருக்காங்க. ரவுண்டா இல்ல, ஒரு டிஃப்ரெண்டான சைஸ்ல வந்து ஃபீல் கொடுக்குது. இந்த மேல இருக்கக்கூடிய லைட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசா ரவுண்டா க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. காதுல வச்சோம் அப்படின்னா கரெக்டா வந்து காதுல ஃபிட் ஆகுது. பெருசா ஷேக்கிங், கீழே விழுகிறது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3ல வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே பேஸ் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கால் பேசும்போதுமே ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கு. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் பிளே பண்ணும்போது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பெருசாக லேட்டன்சி இஷ்யூலாம் இருக்கிற மாதிரி இல்லை. நல்லாவே லோ லேட்டன்சியில் தான் இருக்கு. ஸோ கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே 120 நிமிஷம் வரைக்கும் உங்களால் கண்டினியூவாக கேட்க முடியும். ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு இந்த கேஸை யூஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னும் போது 30லேருந்து 35 ஹவர் வரைக்கும் இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட்டையும் இதில் டேரெக்டாகவே உங்களால் வந்து ஆக்டிவேட்டும் பண்ணிக்க முடியும். 1,800 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பேட்டரி லைஃப் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பேஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்ல பேஸ் கிடைக்குது. குறிப்பாக கேமர் அப்படின்னு வரும்போது லைட்லாம் கொடுத்து டிசைனுமே நல்லா இருக்கு. ப்ளஸ் இந்த லோ லேட்டன்சியில் இருக்கிறது கேம் விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட், நீங்கள் பேசிக்காக ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட பிசிக்கு, ஒரு சின்ன அப்கிரேடு ஓரளவுக்கு கேம் பிளே பண்ணுற அளவுக்கு நல்லா வேணும், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீபோர்டும் மவுஸும் காம்போலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரேகர் பிராண்ட்லேருந்து X70 அப்படின்ற ஒரு புது சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கீபோர்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டீரியல் வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால அவ்வளோ சீக்கிரம் இந்த பிளாஸ்டிக்லாம் உடையாது. பேக் சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீஸ்க்கு வந்து அப்படின்னா ஆல் ஓவராக எல்லா கீயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது RGB லைட் வந்து கிடையாது. உங்களுக்கு ஓவராலாக ரெயின்போ கலருன்றாங்க. எல்லா கலருமே வந்து அங்கங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ப்ரீத்திங் லைட் இந்த மாதிரி வந்து உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் மோட்ஸை வந்துட்டு. அண்ட் பிரைட்னஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பேக் லைட்டோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக தான் இருக்கும். ரொம்ப சவுண்ட் வந்து இல்லை. மெக்கானிக்கல் கீபோர்டில் வர அளவுக்கு வந்து சவுண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது
மெக்கானிக்கல் கீபோர்டுக்கு ஆல்டர்னேட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக ரொம்ப பேசிக்கான ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு அடுத்த அப்கிரேடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓவராலாக குவாலிட்டி வைஸ் கேபிள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் மவுஸுக்கு வந்தோம் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனது இந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த ஸ்க்ரோலர்லாம் கூட பார்க்குறதுக்கு அந்த கேமிங் ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதையும் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியாது. அண்ட் லெஃப்ட் சைடில் பேக்வர்ட் ஃபார்வர்ட் போகிறதுக்கான 2 பட்டன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. டிபிஐ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான செப்பரேட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி மவுஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மவுஸை பொறுத்த வரைக்கும் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா பட்ஜெட்டில் இதே எல்லாருமே வாங்கிடுவாங்களே. அப்போ ஹை குவாலிட்டியில் எதுக்கு இருக்குது அப்படின்னா ரியலாக சொல்லணும் அப்படின்னா ஏசூஸில் இருக்கக்கூடிய மவுஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த கம்ஃபர்டபுள் இதில் கிடைக்குமா அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசானில் 2000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அப்ளை கூப்பன் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமாக 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 1800 ரூபா ஃபைனல் ப்ரைஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1800 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போ வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு பார்த்த கேஜெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் சைட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க.